வணக்கம் அன்பர்களே, இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதையோட தலைப்பு சம்சார கோவில். எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். அன்புள்ள கணவருக்கு இக்கடிதத்தை ஒரு சாதாரண ஆண் பிள்ளையாக இல்லாமல் ஒரு பெண்ணின் புருஷன் என்ற ஸ்தானத்தில் இருந்து படிக்கவும். நமக்குள் ஏற்பட்டுள்ள பிரச்சனையை பற்றி உங்களுக்கு தெரியும். ஆனால் அதன் தீவிரம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது என்பதை விட புரியாது என்று சொல்லலாமா? ஏற்கனவே நமது கல்யாணத்துக்கு முன் ஒரு பொண்ணுடன் தொடர்பு கொண்டிருந்தீர்கள். திருமணமாகி என்னுடன் என்னமோ அப்போதுதான் புதுசாய் வாழ்வது போல் வாழ்ந்தீர்கள். என்னுடன் வாழ்ந்து கொண்டே இன்னொருத்தியுடன் வாழ்ந்தீர்கள். எனவே பெண்ணின் வாசனை உங்களுக்கு புதுசில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஆண் என்பவன் உங்களைப் போலத்தான் இருப்பான். பெண்டாட்டியிடம் அடிக்கடி ஆத்திரம் கொள்வதும் உடனே தணிந்து அன்பையும் காதலையும் கொட்டுவதும். ஆண் என்பவன் இப்படித்தான் இருப்பான் என்று எனக்குள் உங்களை வைத்துத்தான் அகராதி அமைத்திருந்தேன். எனவே இந்த பிரச்சனையை என்னால் சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எந்த பூவில் நிறைய தேன் இருக்கும் என்று நீங்கள் தேடித் திரிந்தீர்கள். அது தெரியாமல் நானும் பைத்தியக்காரத்தனமாய் உங்களுடன் வாழ்ந்து கொண்டிருந்தேன். அந்த கடிதங்களை படித்த பிறகு உங்களுடன் தாம்பத்தியத்தில் ஈடுபட என் மனம் மறுக்கிறது. அப்படியே ஈடுபட்டாலும் என்னை கையாள்வதைப் போலத்தானே அவளையும் புரட்டி எடுத்திருப்பீர்கள் என்று நினைக்கத் தோன்றுகிறது. என் மார்பில் கை வைக்கும் போது இப்படித்தானே அவளிடம் என்று தோன்றுகிறது. எனவே என்னால் உங்களுடன் உடலுறவில் ஈடுபட முடியவில்லை. மன்னிக்கவும். இப்படிக்கு உங்கள் ராஜி. எனக்கு என் மனைவியுடன் இல்லற சுகத்தை அனுபவிக்க முடியவில்லை. அவளை பார்த்தால் எந்த ஒரு கிளர்ச்சியும் இல்லை. ஆனால் மற்ற சாதாரண அழகோ இளமையோ அதிகமில்லாத பெண்களைக் கண்டால் மோகமும் வேகமும் உண்டாகிறது. தவறு என் பேரிலா, என் மனைவி பேரிலா? டிவி திரையில் 20 வயசு பெண் அந்த நிகழ்ச்சிக்கு வந்த கடிதங்களில் ஒன்றை படித்து கொண்டிருந்தாள். தோள்பட்டையோடு வெட்டப்பட்ட கூந்தலும் நெற்றியில் ஜிகினா பொட்டும் கையில்லாத ரவிக்கையும் அணிந்திருந்த 45 வயது பிரபல குடும்ப மனநல ஆலோசகர் ராஷ்மி கிஷோர் சிரிப்பு மாறாமல் பதிலளித்து கொண்டிருந்தாள். தொலைக்காட்சி திரையில் பதித்த கண்களை நகர்த்த மனசில்லாமல் அந்த குடும்பமே. உள்ளிருந்து கிழவி கத்தினாள். ஏண்டா கிருஷ்ணா, சொல்றவளுக்குத்தான் விவஸ்தை இல்லைன்னா கேட்கிறவங்களுக்கு புத்தி எங்கே போச்சு? வர வர நடுக்கூடத்தில் வச்சு எதை விமர்சிக்கிறதுன்னே இல்லையா? வீட்டுக்கு பெரியவனா லட்சணமா எழுந்து போய் டிவியை நிறுத்தி தொலையேன். கிழவிக்கு கண்தான் இல்லையே தவிர பாம்பு செவி. கிருஷ்ணன் அம்மா சொல்வதை காதிலேயே வாங்கி கொள்ளாமல் தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் சாய்வு நாற்காலியில் கண்களை மூடி சாய்ந்திருந்தார். கூடத்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பெண் பிள்ளைகள், மருமகள்தான். இன்னும் பெண்ணுக்காக நிச்சயிக்கப்பட்டிருக்கும் பையன் கூட இருக்கிறான் போல. எல்லாரும் வளர்ந்து விட்டார்கள். வீடும் டிவியும் இன்ன பிற வசதிகளும் அவர்கள் சம்பாதித்து வாங்கியவை. 30 வயசு பையனையும் 25 வயசு பெண்ணையும் அதட்ட முடியுமோ? போன வாரமே ஒரு முறை பெரியவனை அழைத்து நாசுக்காக சொல்லிவிட்டார். கணேசா, யாருடா இது? கொஞ்சம் கூட லஜ்ஜையே இல்லாமல் பேசுகிறா. சேச்சே, இது ஒரு விதமான எஜுகேஷன்ப்பா. ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்து கிடக்காம வெளியில் வந்து தான் பாருங்களேன். கிருஷ்ணன் போகவில்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலும் அவரது மனசுக்குள் ராஜி வந்து நின்றாள். ராஜி அவரது மனைவி. 24 வருடங்களுக்கு முன் 3 வயசிலும் 2 வயசிலும் 2 பிள்ளைகளையும் 6 மாத பெண் குழந்தையையும் விட்டுவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் இல்லை விலாவாரியாக புருஷனுக்கு கடிதம் எழுதி வைத்துவிட்டே சென்று விட்டாள். அன்றைய கிருஷ்ணனுக்கு உடம்பில் தெம்பும் திமிரும் இருந்தது.
அண்ணியை தேடி கண்டுபிடிக்க கிளம்பிய தம்பிகளிடமெல்லாம் ஒரு அதட்டல் போட்டு நிறுத்தினார். எங்கேடா கிளம்புறீங்க? அவ தான் நான் வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம்னு எல்லாத்தையும் உதறிட்டுத்தானே கிளம்பியிருக்கா. தேடி பிடிச்சு இழுத்துட்டு வந்தா மட்டும் ஒட்டுமாடா? விடு, எங்கே போறாளோ போகட்டும். என்னைக்காவது ஒரு நாள் நாய் மாதிரி வந்து நிற்பா. அப்ப அவ பிள்ளைகளை விட்டே யாரிடி நீன்னு கேட்க வைக்கிறேன். என்ன இருந்தாலும் நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆறது அண்ணா? இன்னும் கடைசி தம்பிக்கு கல்யாணமாகலே. வீட்டுக்கு மூத்த மருமக ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா? அப்படி என்ன அண்ணா உங்க 2 பேருக்குள்ளேயும் தகராறு? இதற்கு மட்டும் பதில் சொல்ல முடியாமல் கிருஷ்ணன் தவித்த தவிப்பு. தகராறு என்ன தகராறு? நான் ஆம்பிளையா லட்சணமா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கல. விடேன். கிருஷ்ணனிடம் அவர்கள் இவ்வளவு பேசினதே அதிகம். அண்ணனிடம் பணிவும் பாசமும் வைத்திருந்த சகோதரர்களுக்கு அண்ணியின் செயலினால் கொஞ்சம் விட்டேற்றித்தனம் வந்துவிட்டதுதான். இது கிருஷ்ணனுக்கும் தெரியும். ஆனால் வேறு வழியில்லை. அவர் மனைவிக்கு செய்த துரோகங்களுக்காக இந்த கொடுமையை அனுபவித்துத்தான் தீர வேண்டும். வேண்டியது அனுபவித்தாயிற்று. இப்பொழுது நினைத்தாலும் ராஜியை மணந்ததும் அவளுடன் குடித்தனம் செய்ததும் பசுமையாக அவருள் இருக்கிறது. எதிரெதிர் வீடு. தாத்தா பாட்டியின் வீட்டுக்கு விடுமுறைக்கு வந்த 17 வயசு பெண்ணுக்கு சுமக்க மாட்டாமல் புடவையைச் சுற்றி கூடை நகைகளை அள்ளி போட்டு சின்ன தந்த பதுமை போல இருந்தாள் அவள். கணவனை நிமிர்ந்து பார்க்கும் ஒவ்வொரு பார்வையிலும் பிரமிப்பு. அவன் பார்வை அசைவுக்கெல்லாம் நூலில் கட்டிய பொம்மை போல ஆடுவாள். கூப்பிட்டீங்களா? இல்லையே. கூப்பிட்ட மாதிரி இருந்தது, அதான். ராஜியின் கண்களில் தழும்பி நிற்கும் காதலை கிருஷ்ணன் சந்தித்திருக்கிறானோ இல்லையோ. பிறந்த வீட்டுக்கு கூட ஆரம்ப காலத்தில் அடிக்கடி சென்றதில்லை. முதலாக அவள் கன்னங்களில் கண்ணீர் கோலத்துடன் வந்து நின்ற நாள். கிருஷ்ணன் அந்த காட்சியை மனதிலிருந்து ஒதுக்க முயற்சித்தும் முடியாமல் போராடினார். ஹாலில் சிரிப்பும் இரைச்சலும் செவிப்பறையையே கிழிப்பது போல. கிருஷ்ணனின் மகள் கவிதாவும் மருமகள் அருணாவும் கட்சி கட்டிக்கொண்டு அங்கிருந்த ஆண்களிடம் வாய்ச்சண்டை போட்டு கொண்டிருந்தனர். ஏன், அவங்க சொன்னதில் என்ன தப்புங்கிறேன். நிறைய ஆம்பளைங்க அப்படித்தானே இருக்கீங்க. எப்போவுமே கையில் இருக்கிற பொருளோட மதிப்பு தெரியாது உங்களுக்கு. ஹோட்டல் சாப்பாட்டுக்கு ஆளா பறப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்ங்கிறதையும் அந்த அம்மாவே சொன்னாங்க இல்லே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனோட வயத்துக்குத்தான் பொங்கி பொங்கி போடுறீங்களே தவிர அவனோட டேஸ்ட் என்ன, எப்படி நடந்துட்டா அவனுக்கு பிடிக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சிருக்கீங்களா? சி, வாயை கழுவு அண்ணா. புருஷன்காரன் இன்னொருத்தி வீட்டுக்கு போகிறதானா வெள்ளையும் சொல்லையும் உடுத்திட்டு அரிசி மாவு டப்பாவில் முகத்தை புதைச்சி எடுத்த மாதிரி பவுடரை அப்பிட்டு வாசனைக்கு கண்ட கண்ட பெர்ஃப்யூமை வாரி பூசிட்டு போகிறான். பெண்டாட்டிக்கிட்ட வர்றச்ச குறைஞ்சபட்சம் தலையை கூட ஒழுங்கா சீவறதில்லை. ஏன், என்ன காரணம்? இவ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த சரக்கு தானேங்கிற அலட்சியம். கவிதாவுக்கு குரல் பெரிசு, அவள் அத்தைகளைப் போல. ஆனால் ராஜி குரலை உயர்த்தியதே இல்லை. முதல் தடவை அந்த உண்மை தெரிந்தபோது கூட அழுகையை அடக்கி கொண்டு மிக நிதானமாகத்தான் கேட்டாள். ஏங்க, உங்க மேஜை டிராயரை ஒலிக்கிறப்ப இது கிடைச்சது. கிருஷ்ணனின் கரம் நீண்டு அவள் கொடுத்த கடிதத்தை வாங்கி கொண்டது. ஆனால் பிரிக்கவில்லை. இது யாருங்க? உன்னை யாரு பிரித்து படிக்க சொன்னது? ஏங்க, நமக்குள்ளே ஏதாவது ரகசியம் இருக்குதா என்ன? கல்யாணமான அந்த நிமிஷத்தில் இருந்து உங்களுக்குள்ள நானும் எனக்குள்ள நீங்களும் இருக்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்ருக்கேன். சரி சரி, இந்த டயலாக் எல்லாம் வேணாம், வேலையை பாரு போ. அதுக்கு முன்னால் இந்த லெட்டரை எழுதினது யாருன்னு மட்டும் சொல்லிட்டுங்க போயிடுறேன். அடர்ந்த இமைகள் கண்ணீரில் தோய்ந்து படபடக்க அவள் நின்ற கோலம். திருமணமாகி 1 வருடம் கூட ஆகவில்லை. கிருஷ்ணனின் நெஞ்சுக்குள் கொஞ்சம் பயம் இருந்தது. இன்னும் இவளை பற்றி முழுதும் அறிந்து கொள்ளவில்லை. அப்படியொரு சந்தர்ப்பம் வரவில்லை. கிருஷ்ணனின் தாயார் எல்லா மாமியார்களைப் போலத்தான். மருமகளை உள்ளங்கையில் வைத்து தாங்குகிற ரகமும் இல்லை, தூக்கி போட்டு மிதிக்கிற ரகமும் இல்லை.
ஆனாலும் தன் பெண்கள் என்றால் உசத்திதான். இந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாத்திக்கு கல்யாணமும் ஒரு நாத்திக்கு தலைப்பிரசவமும் பார்த்துவிட்டாள் ராஜி. மாமியாரோ நாத்தனாரோ அந்த உறவுக்கே உரிய சுபாவத்தில் ஏதாவது சொன்னாலும் அதற்காக இரவு முழுக்க கணவரிடம் புறங்கூறி முதுகு காட்டி படிப்பவள் இல்லை. ஆனால் புருஷனுக்கும் வேறு ஒருத்திக்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் எப்படி எடுத்துக்கொள்வாளோ? அழுது அமர்க்களப்படுத்திவிட்டால்? கிருஷ்ணன் அவள் முகத்தை பார்க்காமல் வார்த்தைகளை எண்ணி ஒதிர்க்கிறார். அவள் கணவனையே பார்த்தபடி நின்றாள். அது இந்த பெண்ணை நான் ரொம்ப ஆழமாக காதலிச்சேன் ராஜி. மேலே வீதியில் நம்ம கடை இருக்குல்ல, அங்கே இருந்து 4வது வீடு. என் அப்பாவுக்கு இதில் இஷ்டமில்லை. நேரே போய் கத்திட்டு வந்துட்டார். அவள் வீட்டில் வேற மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் முடிச்சிட்டாங்க. நான் கூட போய் பரிசு கொடுத்துட்டு வந்தேன். இந்த லெட்டர் நாங்கள் 2 பேரும் மனசு விட்டு காதலிச்சப்ப அவள் எழுதினது. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை ராஜி. அப்படி பார்க்க போனால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இப்படி ஒரு கதை இருக்கும். ஏன், உனக்கு கூட இருக்கலாம். அது ஒன்றும் தப்பில்லை. ராஜி கண்ணீர் வழிய தலையை அவசரமாய் ஆட்டினாள். இல்லைங்க, நான் பெரியவளானதில் இருந்து எத்தனையோ ஆம்பளைங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். தாய் மாமன், அத்தை மகன், குடித்தனக்காரங்க. ஆனால் புருஷன்னு நான் எவனையுமே அந்த இடத்துல வச்சு பார்க்கல. நீங்கள் தான் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்தீங்க. கிருஷ்ணன் எழுந்து வந்து அவளை அணைக்க அவள் அப்படியே மார்பில் முகம் புதைத்து விம்மினாள். ஏதோ பழசை கனவா நினச்சி மறந்துருங்க. நான் எப்போவோ மறந்துட்டேன் ராஜி. அண்ணி, கவிதா அந்த ராஷ்மிக்கே லெட்டர் எழுதி போட போகிறாளாம். கவிதாவை மணக்கப் போகிறவன் தன் வருங்கால மைத்துனரின் மனைவியை உரிமையோடு உறவு கொண்டாடி அழைத்து சொன்னான். என்னடி கேட்க போற? இது அண்ணி அருணா. என்னை கட்டிக்க போகிறவர் சப்ளேஸ்வரராக இருந்தா என்ன பண்ணுறதுன்னு கேட்க போகிறேன். அண்ணி எத்தனை பேரை வளைச்சி போட்டு வச்சிருக்காரோ யாருக்கு தெரியும்? அடேய், இந்த சின்ன பிசாசு வாயை அடக்கேன். உள்ளிருந்து கிளவி கத்த தொடர்ந்து சிரிப்பலைகள். கிருஷ்ணனின் நெஞ்சில் ராஜியின் மஞ்சள் பூசிய புறா பாதங்கள் தொம் தொம்பென மிதிப்பது போல. ஒரு கையால் நெஞ்சை பிடித்து கொள்கிறாள். என்னிடம் இருந்த தவறு உங்களுடைய அவளின் கடிதத்தை படித்த பிறகுதான் உணர முடிந்தது. நீங்கள் எனக்கு கொடுத்த சுகத்தில் நான் திளைத்தேனே தவிர அதுபோல் நானே வலிய வந்து உங்களை தழுவவோ முத்தமிடவோ நினைத்ததில்லை. கூடாது என்கிற எண்ணமில்லை. இயல்பான வெட்கமும் நான் வளர்ந்த விதமும் காரணமாக இருக்கலாம். அந்த சுகத்தை நீங்கள் அவளிடம் அனுபவித்திருப்பீர்கள் போலிருக்கிறது. அவள் எழுதியிருந்த அந்த 3 கடிதங்களிலும் உங்களுக்கும் அவளுக்கும் இடையில் இருந்த அன்பும் உரிமையும் நான் உங்களிடம் காட்டத் தவறிய வெளிப்படையான காமமும் தெரிகிறது. உங்களுக்கு சாப்பாட்டில் என்ன பிடிக்கும் என்பதை மட்டும் தெரிந்து வைத்திருந்த நான் சல்லாபத்தில் என்ன பிடிக்கும் என்பதை தெரிந்து கொள்ள தவறிவிட்டேன் தான். எனக்குத்தான் தெரியவில்லை. நீங்களாவது சொல்லித்தரக்கூடாதா? ராஜி ஊருக்கு போயிருக்கிறாளாமே. நீங்கள் தனியாகவா படிக்கிறீர்கள்? எதற்காக அப்படி கஷ்டப்படணும்? இரவு இங்கு வரவேண்டியது தானே? இப்படி அவள் எழுதியிருந்த வரிகளில் நான் உங்களிடம் காட்டத் தவறிய அக்கறையை உணர்ந்தேன். புருஷன் பெண்டாட்டிக்குள் இது போன்ற பிரிவு சகஜம் என்று அடிமுட்டாள்தனமாக நினைத்திருந்தேன். ஏனெனில் நீங்கள் வியாபார நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்த போதிலும் எல்லாம் நானும் தனிமையை அனுபவித்தவள்தான். உங்களுக்காக நான் 3 குழந்தைகளை பெற்று தந்திருந்தும் அவளை நீங்கள் 4 அபார்ஷனுக்கு உட்படுத்தியுள்ளதுதான் வலிக்கிறது. என்னுடன் உறவாடிக்கொண்டே இன்னொருத்தியுடன் வாழ்ந்த உங்களது சாமர்த்தியம் என்னை அசர வைக்கிறது. அன்புடன் ராஜி. என் கணவர் என்னுடன் இருக்கும் அந்தரங்கமான நேரத்தில் எல்லாம் தன்னை மறந்து வேறு ஒரு பெண்ணின் பெயரை அடிக்கடி உச்சரிக்கிறார். கேட்டால் அது ஒன்றுமில்லை, அந்த பெயர் எனக்கு பிடிக்கும் என்று மழுப்புகிறார். இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யட்டும் ராஷ்மிஜி? இந்த கேள்விக்கு ராஷ்மி என்ன பதிலளிக்கப் போகிறாளோ என்கிற ஆர்வத்தில் கையிலிருந்த பஜ்ஜி தட்டை மாமனாரின் எதிரில் இருந்த டீப்பாயின் மீது அவசரமாக வீசிவிட்டு ஓடுகிறாள் அருணா. 4 பஜ்ஜியில் 2 எகிரி தரையில் விழ பொறுமையாய் பொறுக்கி எடுக்கிறார் கிருஷ்ணன்.
ராஷ்மி என்ன சொன்னாலோ தெரியவில்லை. கூடத்தில் அலையலையாய் சிரிப்பு பரவியது. நல்ல வேளை, நான் அந்த மாதிரி சிக்கல்ல எல்லாம் இதுவரைக்கும் மாட்டிட்டதே இல்லை. கணேசன் சொல்ல அருணா நொடித்தாள். போதுமே, உங்களுக்கு பெண்டாட்டி பேரே ஞாபகத்தில் இருக்காது. எனக்கு அந்த கவலையே இல்லை அண்ணி. எங்கள் ஆபீஸில் எனக்கு அசிஸ்டண்டாக வேலை செய்கிறவ பேரும் கவிதா தான். வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளையின் நகைச்சுவை உணர்வில் பூரித்து கணேசனும் பாலுவும் இடி இடி என சிரிக்க, கிருஷ்ணனின் கண்ணுக்குள் மறுபடியும் ராஜி. இப்பொழுது டவுனுக்கு பக்கத்தில் கிராமம். கணேசனுக்கு 1.5 வயது. கிராமத்தில் நெல் அரவை மில் வாங்கி தம்பிக்கு வேலை கற்றுக் கொடுக்க கிருஷ்ணன், இருவருக்கும் சமைத்து போட ராஜி. இதில் ஒவ்வொரு செவ்வாயும் சனியும் ராஜி மட்டும் குழந்தையுடன் பஸ் ஏறி டவுனுக்கு வர வேண்டும். காலில் அடிபட்டு மாவுக்கட்டு போட்டு படுத்திருக்கும் மாமியாரை குளிப்பாட்டி மருத்துவமனைக்கு அழைத்து போக, நீங்கள் போங்க அண்ணி, நானும் அண்ணனும் தங்கம்மா கடையில் இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிறோம், ஒரு நாள் தானே. இப்படி சொல்லும் கிருஷ்ணனின் தம்பி எப்பொழுதும் மில்லில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் நெல் மூட்டைகளுக்கு காவலாக படுக்க, கிருஷ்ணன் மட்டும் வீட்டில் தனியாக. என்னங்க தனியாக படுக்கிறீங்க? சுற்றி வர வயக்காடு, கொல்லை, வாசலை பூட்டிட்டு படுங்க. சரி, புதன்கிழமை கருக்கல்லே பஸ்ஸில் வந்துடுவேன். அழைச்சிட்டு போக பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கல்ல? ஆகட்டும், நீ கிளம்பு. திரும்பி திரும்பி பார்த்தபடியே நடக்கும் ராஜி. தொண்டை வரையில் ஏதேதோ வார்த்தைகள் வந்தும் சொல்ல தைரியமின்றி மென்று விழுங்கியபடி. கிருஷ்ணனின் தம்பி கூட கேட்டிருக்கிறான். அண்ணி, அமெரிக்காவுக்கா போறீங்க? இதோ இங்கே இருக்கிற டவுனுக்கு. இதுக்கா இத்தனை தயக்கம்? அவளது தடுமாற்றத்துக்கு காரணம் என்னவென்று அவனுக்கு தெரியவில்லை. கிருஷ்ணனுக்கு மட்டும் 4-5 மாதங்களுக்கு பிறகு தெரிந்தது. ஏங்க, அன்னைக்கு பஸ் ஏற்றி விட வந்தப்ப 2 பொண்ணுங்க கூட சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களே, யாருங்க அது? ஏய், என்ன உளர்ற? நான் யார் கூடவும் சிரிச்சும் பேசலை, அழுதும் பேசலை. இல்லைங்க, பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் திரும்பி பார்த்தேனே, ஒசரமாக கொஞ்சம் சதை பிடிப்பா இருந்த பொண்ணோட இடுப்பில் கையை போட்டு. சிச்சி, பேத்தாத, உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவங்க 2 பேரும் நம்ம மில்லில் வேலை செய்கிற சேரி பொம்பளைங்க, தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவங்க. அந்த கடைசி வார்த்தையின் போது மட்டும் தலையை உயர்த்தி கணவனை உற்று பார்த்துவிட்டு மறுபடியும் தலை குனிந்தாள். இது நடந்து 1.5 வருடங்கள் இருக்குமா? இருக்கும். கிருஷ்ணனின் தம்பிக்கு மனமுடித்து கிராமத்து வீட்டில் குடித்தனம் வைத்துவிட்டு இவர்கள் மறுபடியும் டவுனுக்கே திரும்பி 1.5 வருடங்களுக்கு பின். கிணறு வெட்ட பூதமாய் புது பிரச்சனை ஆரம்பமாயிற்று. ராஜிக்கு அப்பொழுது கையில் பாலு, 6 மாத குழந்தை. பிரசவத்துக்கு பிறந்த வீடு சென்றவள் என்ன காரணத்தினாலோ பிள்ளை பெற்ற 3ஆம் மாதமே திரும்பிவிட்டாள். ராஜிக்கு அங்கே இருப்பே கொடுக்கலே. அத்தைக்கு கால் சரியில்லை, மறுபடி விழுந்தா எலும்பு ஒட்டவே ஒட்டாதுன்னு டாக்டர் சொல்லிட்டார். நான் கிளம்புறேன்னு அழுது அமர்க்கலப்படுத்திட்டா மாப்பிள்ளை. மாமனார் இப்படி சொல்லி அப்பாவியாக சிரித்த போதும் ராஜி கதவோரத்தில் நின்று கிருஷ்ணனையே கவலையோடு பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் விடிகாலையில் கிருஷ்ணன் பானையிலிருந்து தண்ணீர் சடித்து குடித்துவிட்டு கட்டிலில் படுக்க, ராஜி கை குழந்தைக்கு பால் புகட்டிவிட்டு அதன் செப்பு வாயை முந்தானையால் துடைத்தபடியே கேட்டாள். யாருங்க அது? சரசு. சரசுவா? யாரது? என்னை கேட்டா? சித்த முந்தி நீங்கள் தான் சரசுன்னு. ஓ, அதுவா? ஏதோ கதை படித்தேன், அந்த ஞாபகத்தில் தூக்கத்தில் உளறி இருக்கேன் போல. சித்த முந்தி எங்கே தூங்குனீங்க? இனிமே தானே தூங்கவே போகிறீங்க. உனக்கு இந்த சந்தேகம்தான் எதிரி. பாரு, குழந்தைக்கு புரை ஏறுது. யாரோ அவனை நினைக்கிறாங்க. அவனை நினைக்க வேண்டியவ இன்னும் பிறந்தே இருக்க மாட்டா. சரசு யாரு? ஏய், பேசாமல் படுக்க மாட்டே? கிருஷ்ணன் சுவரை பார்க்க திரும்பி படுக்க, ராஜியின் விசும்பல் ஒலி மட்டும். ஆனால் இது நடந்த 1 வாரத்துக்குள்ளாகவே மறுபடியும் ராஜியின் முன் கைகளை பிசைந்து கொண்டு நிற்க வேண்டியதாகிவிட்டது. இந்த முறை கிருஷ்ணன் குரலை உயர்த்தவில்லை. ஆதாரங்களுடன் வசமாய் கொக்கி போட்டாள் ராஜி. மறுபடியும் அவள் கையில் கடிதம். ஆனால் இது பழைய காதலி எழுதியது இல்லை. கிராமத்து சரசுவின் கடிதங்கள். 1 அல்ல, 3. என்ன அப்படி பார்க்குறீங்க?
கிராமத்துக்கு கொண்டு போன சூட்கேஸில் இருந்தது. இதை திறந்தே இருக்க மாட்டேன். உங்கள் அம்மா தான் கணேசுவோட பிறந்த தேதி நேரம் கேட்டாங்க. உங்கள் டைரியில் பார்த்த ஞாபகம் எடுத்தேன். இந்த புதையல் எல்லாம் கிடைச்சது. எப்போலேருந்து பழக்கம்? கேட்கிறேன் இல்லை. இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லை அத்தனையும் கொண்டு போய் நம்மை பெத்த புண்ணியவான்கள் கிட்ட காட்டட்டுமா? முதலாக கிருஷ்ணனுக்கு நெஞ்சு படபடத்தது. உச்சந்தலையில் குபுகுபுவென ரத்தம் சூடாக ஏறுவதை உணர முடிந்தது. இப்பத்தான் நீ பிரசவத்துக்கு ஊருக்கு போயிருந்தப்ப அது திடீர்னு எதிர்பாராம கடுதாசில் அவள் எழுதியிருக்கிறதை பார்த்தா அப்படி தெரியலிங்க. எத்தனை உரிமையா ராஜி ஊரில் இல்லைன்னா என்ன, தனியாக எதுக்காக படுக்கிறீங்க, இங்கே வர வேண்டியது தானேன்னு எழுதியிருக்கா. ராஜிக்கிட்ட சண்டை போட வேண்டாம்னு கண்டித்து எழுதியிருக்கா. கணேசன் பாலுவுக்கு பெரியம்மாவோட அன்பு முத்தங்கள்னு எழுதியிருக்கா. உங்களால் 4 தடவை அபாஷன் ஆயிடுச்சு, இனிமே உடம்பு தாங்காதுன்னு எழுதியிருக்கா. ஏங்க, எல்லாத்தையும் கூட்டி கழித்து பார்த்தா நான் மூத்தாளா இல்லை அவன் மூத்தாளான்னே தெரியலையே, சொல்லுங்க. அவள் திடீரென கிருஷ்ணனின் சட்டையை பிடித்து உலுக்கினாள். வெள்ளிக்கிழமை எண்ணெய் குளியலில் அடர்ந்து விரிந்த கூந்தலும் மஞ்சள் பூச்சும் நெற்றி நிறைந்த குங்குமமும் பச்சை உடம்புக்காரி என்று சற்று அதிகமாகவே மென்ற வெற்றிலையின் சிவப்பும் கண்ணீரோடு கரைந்த மைத்தீற்றலும் அவளை ஏதோ கிராமத்து தேவதை போல் உருவகப்படுத்தியது. இமைப்பொழுதில் கிருஷ்ணன் தன்னை சுதாரித்து கொண்டு அவளை பிடித்து தள்ள, இப்போ என்ன நடக்கக்கூடாதது நடந்து போச்சுன்னு இந்த கத்துறே? ஆம்பளைனா அப்படி இப்படி இருக்கிறது தான். ஓ, அப்போ பொம்பளை அவ? ஏங்க, அவளுக்கும் புருஷன் இருக்கானில்லே. யாரவன்? என் சிநேகிதன் தான். மிலிட்டரிக்கு போகிற சமயத்திலே என்னை பார்த்துக்க சொன்னான். சரி, நடந்தது நடந்து போச்சு, விடு. இல்லை, இனிமே என்கிட்ட வராதிங்க, என்னை தொடாதீங்க. வீட்டில் சமைச்சு வச்சிருக்கிற சோறை மறந்துட்டு எச்சி சோறுக்கு ஓடின ஆள் மறுபடியும் என்கிட்ட வரக்கூடாது. ஆமாம், சரிதான், போடி. இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பார்த்துடலாம். அவள் விரைத்து பார்த்த பார்வை. இப்பொழுது கூட அந்த பார்வையின் தகிப்பில் காது மடல்கள் சிவந்து சூடானது போல் உணர்ந்தார் கிருஷ்ணன். அப்பா, தூங்கிட்டீங்களா? இல்லையே. ஏன்? மாப்பிள்ளைக்கு வீட்டுக்கு கிளம்புறார். ஐயோ அப்பா, ஒரு உபசாரத்துக்காகவாவது சாப்பிட்டுட்டு போக சொல்லுங்க. கவிதா சினுங்கினாள். அதை நான் சொல்லணுமா? இத்தனை பேசுகிற, நீயே சொல்லக்கூடாதா? கிருஷ்ணன் சாய்வு நாற்காலியிலிருந்து சிரமப்பட்டு எழுந்திருக்க கவிதாவை மணக்கப் போகிறவன் அவரின் கரம் பிடித்து தடுத்தான். படுங்க மாமா, நான் தான் தினமும் வந்துட்டுருக்கேனே. இந்த ராஷ்மி கிஷோர் ப்ரோக்ராம்னா நேரம் போகிறதே தெரியலை. ஆனால் படு இன்ட்ரெஸ்டிங். கணேசன் மெதுவான குரலில் சொன்னான். அப்பாவுக்கு இந்த ப்ரோக்ராமே பிடிக்கலை, அதான் வெளியில் வர்றதே இல்லை. ஓ நோ, நீங்கள் அவசியம் பார்க்கணும். கவிதா தன்னோட கேள்விகளையெல்லாம் எழுதி போட்டிருக்கா. குழுக்கல்ல அவ பேர் வந்தா ராஷ்மியை நேருக்கு நேர் பார்த்து பேசுவா. அப்போ அவளோட பர்சனல் கேள்விகளையெல்லாம் தீர்த்துப்பா. என்ன கவி? கண்டிப்பா. கவிதா கண்களை அகல விரிக்க அந்த விழிவீச்சில் ராஜி ஒரு கணம் வந்து போனாள். இப்போ ராஜி எங்கே இருப்பா? இருக்காளா இல்லையா? கிருஷ்ணன் யாரும் பார்க்காத வண்ணம் நெஞ்சை முஷ்டியால் குத்தி கொண்டார். தன் மனைவிக்கு காவலாக சில நாட்கள் பழகிய நண்பனை காவல் வைத்துவிட்டு ஊர் விட்டு ஊர் சென்றவனை முட்டாள் என்பதா? அல்லது தன் மனைவியின் 10 மாத தனிமைக்கு தீனி போட இவன் சரியான ஆள் என்று உங்களிடம் பொறுப்பை ஒப்படைத்து சென்ற அவனை புத்திசாலி என்பதா? எனக்கு புரியவில்லை. உள்ளூரிலேயே உறவினர்கள் இருந்தும் அவன் உங்களை பார்த்து கொள்ளச் சொன்னதன் காரணம் என்ன? 4 குடித்தனங்களுக்கு இடையில் வாசல் தேவை. சும்மா சாத்தி வைத்துவிட்டு குளித்ததும் தகப்பனோ கூட பிறந்தவனோ கூட நுழைய தயங்கும் அந்த சூழ்நிலையில் நீங்கள் அந்த வீட்டில் நுழைந்ததும், ஒரு பெண் தனியாக இருந்தாலே நுழையக்கூடாத ஆண் பிள்ளை தான் குளிக்கும்போது உள்ளே நுழைந்தது தெரிந்து அவள், ஏன் போறீங்க, உட்காருங்க, இதோ வர்றேன் என்று சொன்னதும் சினிமாவிலோ கதைகளிலோ வந்திருந்தால் ரசித்திருப்பேன். வாழ்க்கையில் கூட கூசி குறுகி போய் நிற்கிறேன்.
தவறு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் இருவர் மனதிலும் ஏற்கனவே உருவாகிவிட்டது. அன்று அந்த சூழ்நிலையில் நிறைவேறியது. அவளுடன் உறவு கொண்டபோது என்னை பற்றி நினைத்திருப்பீர்களா? அப்படி நீங்கள் நினைத்திருந்தால் மறுமுறையும் அவளை தேடி போயிருக்க மாட்டீர்கள். என்னை மறந்து, என் குழந்தைகளை மறந்து, இது தப்பு என்கிற மனசாட்சியின் உறுத்தலையும் மறக்கச் செய்த அவள் உடம்பில் அப்படி எதை காணாததை கண்டீர்கள்? சொல்லுங்கள், நானும் தெரிந்து கொள்கிறேன். இப்படிக்கு அன்புடன் ராஜி. தாலி கட்டிய கணவரேயானாலும் எனக்கு சம்மதமில்லாத போது, வற்புறுத்தி உறவு வைத்து கொள்ளும்போது ஏதோ முகம் தெரியாத அந்நியனால் கற்பழிக்கப்பட்டது போல் அவமானத்தில் சிரித்து போகிறேன். பெண்ணுக்கு என்று விருப்பு வெறுப்பு எதுவும் வைத்து கொள்ளக்கூடாதா? சொல்லுங்கள் ராஸ்மிஜி. கிருஷ்ணனின் காதுகள் கூடத்தில் இருந்தாலும் மனம் என்னவோ 24 வருடங்களுக்கு முந்தைய தாம்பத்தியத்தில்தான் இருந்தது. சிநேகிதனின் மனைவி என்றும் நண்பன் இராணுவத்தில் இருப்பதால் ஏதோ ஓர் விபத்து மாதிரி அவனது மனைவியுடன் தொடர்பு ஏற்பட்டது என்றும் கிருஷ்ணன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தான். ஒரு சமயம் நயமாக, இதமாக, சில சமயங்களில் ஆத்திரத்துடன், ஆங்காரத்துடன். என்னடி உன்னோட பெரிய இளவா போச்சு? மனுஷன்னா தப்பே செய்ய மாட்டானா? ஏதோ என் ஜாதக கோளாறு. இன்னொருத்தி கூட தொடர்பு வச்சிருக்க வேண்டியதாயிருச்சு. ஒருத்தியா? கல்யாணத்துக்கு முன்னால் மேலரத வீதியில் ஒருத்தி, இப்போ கிராமத்தில் ஒருத்தி. சரி, அப்படித்தான் வச்சுக்க. இப்போ நான் அவளை பார்க்க போகிறதே இல்லை. அவளும் இப்போ கிராமத்தில் இல்லை, தஞ்சாவூர் போயிட்டா. நானே அவளை மறந்து 1 வருஷமாச்சு. நீ ஏண்டி சும்மா அதையே சொல்லி காட்டிக்கிட்டு? வா வா, வந்து படு. வேண்டாம், நான் வரலே. ஏதோ இருக்கிற மட்டும் 2 குழந்தைங்களுக்கும் அம்மாவா, இந்த வீட்டில் சம்பளம் வாங்காத சமையற்காரியா இருந்துட்டு போகிறேன். என்னை விட்டுடுங்க. பாரு, உன் புருஷன் கெட்டலையிறதுக்கு நீயே காரணமாயிடாதே. அவ்வளவுதான் சொல்லுவேன். சும்மா சண்டை சேவல் மாதிரி சிலிப்பிட்டு நின்னியானா எனக்கும் சீன்னு ஆயிடும். இப்போ அவளை பார்க்க போகிறதே இல்லையா? இல்லேம்மா, உனக்கு எங்கே சத்தியம் செஞ்சா நம்புவே? தலையில் அடித்து சத்தியம் பண்ணுனா கூட நம்ப மாட்டேன். அவள் இப்போ கிராமத்திலேயே இல்லை. போன வருஷம் ஒரு அபாசனாச்சு. அப்போ நான் அவ கூட இல்லைன்னு கோவம் உறவை முறிச்சிட்டு போயிட்டா. சத்தியமா? சத்தியமா. கிருஷ்ணன் ராஜியை தன் பக்கம் இழுத்து வலது கையை அவளது மார்பின் மீது வைத்து சொன்ன வார்த்தைகள். என் 2 பிள்ளைங்க பால் குடித்த உன்னோட நெஞ்சு மேலே சத்தியமாக சொல்கிறேன். போதுமா? ஆனாலும் ராஜிக்கு சந்தேகம்தான். எதிர்த்து எதுவும் கேட்காவிட்டாலும், கணவன் கூப்பிட்டால் அவன் அருகில் வந்து படுத்தாலும் அதில் ஒரு முழுமை இல்லை. எப்பொழுதும் எதையோ தொலைத்துவிட்ட மாதிரி பார்ப்பாள். சிரிப்பு என்பதே அந்த முகத்தில் அபூர்வமாகிவிட்டது. பல இரவுகளில் கணவனின் ஆளுகைக்கு உட்பட்டு எல்லாம் முடிந்தபின் மௌனமாய் அழுவாள். பாலு பிறந்து 2.5 வருடங்கள் வரையில் இதே நிலைதான். கிருஷ்ணனின் தாயார் கூட கேட்க ஆரம்பித்து விட்டாள். ஏண்டா, உங்களுக்குள்ள என்னதாண்டா தகராறு? ஏம்மா? இல்லே, சீதேவி முகத்தில் வர வர சிரிப்பையே காணுமேன்னு பார்க்குறேன். இப்படியே போயிருந்திருக்கலாம். இந்த முறை கையும் மெய்யுமாக பிடிபட்டான் கிருஷ்ணன். அப்போது ராஜியின் வயிற்றில் இதோ இந்த கவிதா 5 மாத கரு. கூடத்தில் காரசாரமான விவாதம். ஆண்கள் 3 ஒரு கட்சி, பெண்கள் 3 இன்னொரு கட்சி. ஆம்பளைங்களுக்குத்தான் வெரைட்டி தேவைப்படுதுன்னு ராஷ்மி சொன்னது ஒத்துக்கக்கூடியது இல்லை கவிதா. சும்மா ஆத்திரப்பட்டு எம்பி குதிக்காதே. எத்தனை ஆம்பிளைங்க பெண்டாட்டியை தவிர வேற உலகமே தெரியாமல் இருக்காங்க? இது மாப்பிள்ளை பையனின் வாதம். அப்படி சொல்லுங்க, ஒரே அடியாக குத்தம் சாற்றக்கூடாது. இப்போ எங்கள் அப்பாவே இருக்கார். அம்மா செத்து போனதுக்கு அப்புறம் இந்த 24 வருஷமாக எங்களை வளர்த்து ஆளாக்குறதை தவிர வேற சிந்தனையே இல்லாமல் இருக்காரு. இந்த மாதிரி எத்தனை ஆம்பளைங்க இருப்பாங்க? இது பாலு. ஆமாம், நானே கேட்கணும்னு நினச்சேன். உங்கள் மதர் எப்படி அத்தனை சின்ன வயசில் செத்து போனாங்க? இதோ இவளை பிரசவிப்பதற்காக பிறந்த வீடு போனாங்க. எனக்கு இன்னமும் நல்லா ஞாபகம் இருக்குது. நானும் அம்மா கூட போகத்தான் போவேன்னு விழுந்து புரண்டு அடம்பிடிச்சேன். ஆனால் அவங்களுக்கு அப்போவே தன் முடிவு தெரிஞ்சிட்ட மாதிரி தான் பேசினாங்க. பிரசவமாகி பாப்பாவை எடுத்துட்டு வர்றதுக்கு 5 மாதம் ஆயிடும். அதுக்குள்ளே படிப்பு வீணாயிடும்.
பேசாமல் 2 பேரும் பாட்டி கூட இருந்து நல்லா படிங்கன்னு சொல்லிட்டு போனவங்க தான். கவிதா பிறந்து 3ஆம் மாதத்துக்குள்ளேயே ஜன்னி கண்டு இறந்துட்டதா தந்தி வந்தது. அப்பா மட்டும் போயிட்டு கவிதாவை தூக்கிட்டு திரும்ப வந்துட்டார். கொல்லி வைக்க கூட பிள்ளைங்களை அழைச்சிட்டு போகாத மனிதர். எங்க மாமனாராகத்தான் இருக்கும். இவங்க 1000 தான் அப்பா புகழ் பாடட்டுமே. எங்க மாமனாருக்கு ஏன் இனிமே உங்க மாமனாரும் தானே. அவருக்கு முரண்டு பிடிவாதம் ஜாஸ்தி. இப்போ ஏதோ அடங்கி ஒடுங்கி கிடக்காரு. சின்ன வயசில் ரொம்பத்தான் ஆடி இருப்பாருன்னு தோணுது. அருணா மாமனாரின் சுபாவம் பற்றி பிட்டு பிட்டு வைக்க உள்ளிருந்து கிருஷ்ணனின் தாய் இறைந்தாள். ஏய், எவடியவ, உள்ளே சித்த வந்துட்டு போ. அருணா முகத்தை தோள்பட்டையில் இடித்து கொண்டு கிழவி இருந்த அறைக்குள் எட்டி பார்த்தாள். அடுத்த சில நிமிடங்கள் கிழவியின் குரல் பலமாய் ஒலித்தது. அடியே, என் மகன் பெண்டாட்டி போனதிலே இருந்து சாமியாரா வாழறான். அவனை ஒரு வார்த்தை சொன்னா கூட எனக்கு தாங்காது. ஆமா. கிருஷ்ணன் செவிகளை பொத்தி கொண்டார். இந்த அம்மாவுக்கு தெரியாது மகன் மருமகளுக்கு செய்த துரோகமெல்லாம். அன்று அவரை நிறுத்தி வைத்து நாக்கை பிடுங்கிக் கொள்கிற மாதிரி ராஜி கேட்டாள்தான். ஆனால் எல்லாமே படுக்கையறை என்கிற 4 சுவர்களுக்கு நடுவில் வைத்துத்தான். ஏங்க, மருந்து கடைக்காரன் 150 ரூபாய்க்கு மருந்து வாங்கிட்டு போனதா சொல்லி சீட்டு அனுப்பி விட்டான். பணம் அப்புறம் தர்றேன்னு சொன்னீங்களாமே, போய் பணத்தை கொடுத்துட்டு வாங்க. அது ராஜி, எனக்குத்தான் கொஞ்ச நாளாக வாய் பிடிப்பு மாதிரி தோள்பட்டையில் இதோ இங்கே பாரு, இங்கே ஒரே வலி. நான் இப்போ மருந்து யாருக்குன்னு கேட்கலையே. சீட்டில் சரஸ்வதின்னு பேர் போட்டிருக்கிறதும் அந்த டானிக் எல்லாம் பிரசவமான பொண்ணுங்க சாப்பிடுறதுங்கிறதும் எனக்கு தெரியும். நானும் 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ராஜி, இப்போ தான் 10 நாள் முன்னாலே அவளை பார்த்தேன். பிள்ளை பெற்ற உடம்பு ரொம்ப மோசமாக இருந்தா. யாருக்கு பெற்றுக்கிட்டா? என்ன ராஜி இப்படி கேட்குற? நான் தான் சொல்கிறேன்ல, அவளை நான் பார்த்தே 3-4 வருஷங்களுக்கு மேலே. இந்தாங்க, பொய் சொல்லாதீங்க. பிள்ளைங்க பால் குடிக்கிற மாறில் அடித்து சத்தியம் செஞ்சுருக்கீங்க. உங்கள் சத்தியத்தை நம்பி 3ஆவதை வேற நான் வெக்கமில்லாமல் சுமந்துட்டுருக்கேன். அந்த சரசு உங்கள் சிநேகிதன் பெண்டாட்டியே இல்லை. அவள் புருஷன் உங்கள் தம்பியோட அரிசி மில்லில் வேலை பார்க்குறான். பாலு பிறந்தப்ப அவளும் 2ஆவதை பெற்றிருக்கா. அந்த பிள்ளைக்கு அப்பன் நீங்கள் தான். அது மட்டும் இல்லை, அவளுக்கு அடுத்தடுத்து நடந்த அபார்ஷனுக்கு இதோ இப்போ பிறந்திருக்கிற குழந்தைக்கும் காரணம் நீங்கள் தான். அவள் புருஷன் பரவாயில்லை, பெண்டாட்டிய பெரிய மனுஷனுக்கு விட்டாலும் காசு வருதேன்னு ஒதுங்கிக்கிட்ட நாய் பிறப்பு. ஏய், ஏன் கத்துற? நீயா ஏதாவது கற்பனை செஞ்சுக்கிட்டு என் உசிரை வாங்காதே. உனக்கு இதே பொழப்பா போச்சு. ஆமாம், நானா கற்பனை செஞ்சுக்கிறேன். பண்ணை வீட்டு மனுஷனுக்கும் ராக்கையன் பெண்டாட்டி சரசுவுக்கும் தொடர்பு இருக்குது. அவள் குடும்ப செலவு முழுக்க அவர் தான் கவனிச்சுக்கிறாருன்னு அந்த கிராமமே சொல்லுது. சந்தேகம் இருந்தா கொல்லையில் கடலை பிடிக்க வந்திருக்கா சரசுவோட பக்கத்து வீட்டுக்காரி. அழைச்சிட்டு வரேன், காது குளிர சொல்லுவா, கேட்டுக்குங்க. இந்த முறை கிருஷ்ணன் பேசவே இல்லை. அது மட்டும் இல்லை, டவுன் கடையில் திருட்டு பயம் அதிகமாக இருக்கிறது என்று கடையிலேயே படுத்தான். 3ஆவது பிரசவத்துக்கு கூட பிறந்த வீட்டுக்கு அனுப்புறது நம்ம கௌரவத்துக்கு தாண்டா குறைச்சல். இங்கே என்ன ஆள் இல்லையா, படை இல்லையா? அவளே கிட்ட நீயாவது எடுத்து சொல்லு. கிருஷ்ணனின் தாய் புலம்பி தீர்த்தாள். ஆனால் மனைவியிடம் எப்படி பேசுவது என்றே தெரியாமல் ஒருவித தயக்கம் விழுந்துவிட்டது அவனுக்குள். வாசலில் வண்டி காத்திருக்க அவளே கணவரின் முகத்தை பார்க்காமல் சுவரை பார்த்து சொன்னாள். நான் கிளம்புறேன். இந்தாங்க, இந்த கடுதாசியை நான் போனதுக்கு அப்புறம் படித்து பாருங்க. பயப்படாதீங்க, இது நான் எழுதினது தான். முடிஞ்சா அவளையும் படித்து பார்க்க சொல்லுங்க. கணேசுவும் பாலுவும் என்னை விட்டு பிரிஞ்சதில்லை. ஆனால் அவங்களையும் என் கூடவே அழைச்சிட்டு போனால் நீங்கள் உங்களை மாற்றிக்க ஒரு சந்தர்ப்பமே கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லை, வயிற்றில் இருக்கிறதும் பொண்ணோ பையனோ அதையும் தான் என் பிறந்த வீட்டில் விட்டுட்டு போகிறேன். வந்து எடுத்துக்குங்க. ராஜி, சும்மா அதட்டாதீங்க, அங்கே போய் அதட்டுங்க. ராக்கை என் குழந்தைகளுக்கு பணம் கொடுத்து சட்டை துணி வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிற புண்ணியவான் என் குழந்தைகளுக்கும் செய்யட்டும். அதுக்கு கடமைப்பட்டவர்தான். சும்மா என்னை தேடி வராதீங்க. வந்தா உறவு முறை அத்தனை பேரையும் கூட்டி வச்சு மானத்தை வாங்கிடுவேன்.
கிருஷ்ணன் கைகளை கட்டிக்கொண்டு நிற்க, பச்சை சுங்குடி புடவையும் உச்சி வகிட்டில் நிறைந்த குங்குமமும் தலையில் சூடிய விரற்கடை மல்லிகையை மீறி மாமியார் செருகிவிட்ட வேப்பந்தளிருமாய் அந்த வீட்டு மகாலட்சுமி வாசலை தாண்ட, கிருஷ்ணனின் கையில் கல்லாய் கனத்த கடிதமும் நெஞ்சில் இடியாய் விழுந்த அதிர்ச்சியும். வெளியே ஓவென இரைச்சல், சிரிப்பும் கும்மாளமுமாய். ஹாய், கங்க்ராட்ஸ், கடைசியில் ராஷ்மியை பார்க்க போற. நிஜமா உன் பேரைத்தான் அறிவிச்சாங்களா கவிதா? வேற யாரையாவது கூப்பிட்டுட்டு நீ போய் நிற்க போற? கவிதா கிருஷ்ணன்னு தான் பேரை வேற போட்டாங்களே, என்னைத்தான். அடுத்த வாரம் நேரடி ஒளிபரப்பு. என்ன கேட்க போற கவி? புது மாப்பிள்ளை கெஞ்ச கவிதா கம்பீரமாய் சொன்னாள். அது சஸ்பென்ஸ். உங்களை புரிந்து கொள்ள எனக்கு 8 வருடங்கள் தேவைப்பட்டதே. அதை நினைத்துத்தான் வெட்கப்படுகிறேன். ஆனால் வெட்கப்பட வேண்டிய நீங்களோ கொஞ்சம் கூட அலட்டிக் கொள்ளாமல், ஆமா நடந்து போச்சு, அதுக்கு என்ன பண்ண சொல்றே என்று அலட்சியமாய் கேட்டீர்களே, அதைத்தான் என்னால் தாங்க முடியவில்லை. அழுதோ கோபப்பட்டோ இனி ஒன்றும் ஆகப்போவதில்லை. என்றாலும் என்னால் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நான் ஏமாந்து விட்டேன் என்கிற உணர்வு சாப்பாடு இறங்க மாட்டேன் என்கிறது. சாப்பிடாமல் வீட்டு வேலைகளை செய்ய முடியவில்லை. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் நீங்களும் அவளும் ஒன்றாக படுத்து கிடக்கும் காட்சிதான். எனது இந்த தாக்கம் உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கலாம். ஒன்றுமில்லாத விஷயத்துக்காக நான் ஆர்ப்பாட்டம் செய்வதாக தோன்றலாம். இனிமேலும் உங்களோடு எதுவுமே நடக்காதது மாதிரி வாழ முடியும் என்று தோன்றவில்லை. என்னை இழப்பதால் உங்களுக்கு இப்போதைக்கு நஷ்டம் எதுவும் இல்லை. உடம்பில் தெம்பும் பணத்திமிரும் உள்ளவரையில் கோவிலாக இருக்க வேண்டிய உங்களது படுக்கையறையை பெண்களாலும் அலங்கரிக்கப்படலாம். காலம் வரும், வெகு சீக்கிரத்தில் நீங்கள் மனைவிக்கும் மற்றவளுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்வீர்கள். அப்போது படுக்கையை தட்டி போடக்கூட ஒருத்தியும் முன்வரமாட்டாள். நான் போகிறேன், தேட வேண்டாம். இப்படிக்கு அன்பு மறந்த ராஜி. எனக்கு சீக்கிரத்தில் திருமணம் ஆகப் போகிறது மேடம். அதுக்கு முன்னாலே உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவும் சந்தோஷம். சின்னத்திரையில் கவிதா அதிக சரிகை இல்லாத பட்டுப்புடவையும் காதில் ஆடும் ஜிமிக்கியுமாய். ஹை, பாரு நம்ம கவிதா எத்தனை ஜோரா இருக்கா பாரு. பாலு கூச்சலிட்டான். மாப்பிள்ளை பையன் வைத்த கண் வாங்காமல் கவிதாவையே பார்த்து கொண்டிருந்தான். பாட்டி, உங்க பேத்தி டிவியில என்னம்மா பேசுறா? எழுந்து வந்து பாருங்க. மெதுவா தூக்கிட்டு போக சொல்லட்டுமா? அருணா கிழவியிடம் தனக்கிருக்கும் கோபத்தை மறந்து அவசரமாய் கேட்கிறாள். கொஞ்சம் தாமதித்தால் கூட அப்படியே குண்டுக்கட்டாய் தூக்கி கொண்டு போய் விடுவாள் போல. கணேசு கிருஷ்ணனின் அருகில் வந்து குரலை உயர்த்தாமல் அதே சமயம் அழுத்தமாய் கூறிவிட்டு நகர்ந்தான். வெளியில வந்துதான் பாருங்களேன், உங்களுக்காக இல்லாட்டாலும் நம்ம வீட்டுக்கு வரப்போகிற மாப்பிள்ளைக்காக. கிருஷ்ணன் எழுந்து வந்து சுவரோரமாய் கிடந்த கூடை நாற்காலியில் அமர்ந்தார். அவரது காலடியில் துணிச்சுருளையாய் கிளவி. பக்கத்தில் நிற்கிறவளையே தெரியல. இதில் யாரு கவிதா, யாரு அந்த? சத்தமாக பேசாதீங்க பாட்டி, மாப்பிள்ளை இங்கே தான் உட்கார்ந்திருக்கார். அருணாவின் அதட்டலுக்கு பிறகு கிழவி வாயை திறக்கவில்லை. கிருஷ்ணன் தன் மகளை ஒரு கணம் இமைக்காமல் பார்க்கிறார். ராஜியே மறுபடியும் வந்து நிற்பது போல. இவள் ஒருத்தி போதும் ஆயுசுக்கும் அவரை சித்திரவதை செய்ய. எத்தனை அழகை, அரிய பொக்கிஷத்தை என்னை நம்பி கொடுத்தார்கள் ராஜியை பெற்றவர்கள். இப்படி தொலைத்துவிட்டு நிற்பேன் என்று தெரிந்திருந்தால் கொடுத்திருப்பார்களா? பெண்ணை பெற்றவன் மனசு என்ன பாடுபடும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவள் போகும்போது ஒரு பெண்ணை பெற்று போட்டுவிட்டு போனாளோ? குழந்தையை எடுத்துக்கொள்வதற்காக கிருஷ்ணன் ராஜியின் பிறந்த வீட்டை மிதித்த அந்த நாள். வீட்டில் யார் முகத்திலும் சிரிப்பில்லை. வாசலில் வண்டி வந்து நிற்கும் போதே வயசை மறந்து சின்ன பிள்ளை போல் ஓடிவரும் மாமனார் ஊஞ்சலோடு கிடந்தார். கூடத்தின் ஒரு பக்கம் ரப்பர் ஷீட் விரிக்கப்பட்டு அதில் கையையும் காலையும் உதைத்தபடி தாமரை பூ மாதிரி குழந்தை. அவ எங்கே போயிருக்கான்னு சொல்லக்கூடாதா? கரகரப்பாய் அவர் கேட்ட துணி அவருக்கே அடையாளம் தெரியாததாய். அதை பற்றி பேசி இனிமே ஆக போகிறது என்ன? நீங்கள் வந்தால் உங்கள் உடைமையை ஒப்படைக்க சொன்னா.
இது மாமியார் முதலும் கடைசியுமாய் மாப்பிள்ளையின் எதிரில் நின்று பேசியது அன்றுதான். குழந்தைகள் அம்மா எங்கேன்னு? தங்கச்சி பாப்பாவை விட்டுட்டு செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. யாரோ செஞ்ச தப்புக்கு குழந்தைகள் தண்டனை அனுபவிக்கணும்னு தலையில் எழுதியிருக்கு. அவள் பேசி முடிக்கவில்லை. ஊஞ்சலில் கண்ணையே திறக்காமல் படுத்திருந்த மாமனார், லட்சுமி, போதும் பேசினது, தண்ணி எடுத்து வையி, நான் தலை முழுகணும். இப்படி சொன்னதும் குழந்தையை வாரி எடுத்துக்கொண்டு கிளம்பிய கிருஷ்ணன். என் பேரு கவிதா, கவிதா கிருஷ்ணன். மேடம், உலகத்தில் தாய் பாசத்துக்கு அப்புறம் மனைவியோட அன்புதான் சிறந்ததுங்கிறது தெரிஞ்சும் இந்த ஆம்பளைங்க ஏன் சபலப்படுறாங்க? இவங்களை மாதிரி சட்டையை மாத்திராப்பில் துணையை மாற்ற பெண்களாலே முடியலையே, ஏன்? கவிதா கேட்க இப்பொழுது கேமரா ராஷ்மியின் பக்கம் நகர்ந்தது. அசத்தராடா கவிதா, இரு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். கிருஷ்ணன் டிவியை வெறித்து பார்த்து கொண்டிருந்தார். ராஷ்மி தோளில் சரிந்த கூந்தலை அலட்சியமாய் நகர்த்தியபடியே சிரித்தாள். எது ஒன்றின் மதிப்புமே நம்ம கையிலே இருக்கிற வரைக்கும் தெரியாது. உன் பேர் என்ன சொன்னே? கவிதா, கவிதா கிருஷ்ணன். கிருஷ்ணன், அப்பா பேர். இனிமேல் தான் மேரேஜ். மை அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கவிதா. தேங்க்யூ மேம். என்ன சொன்னேன்? எது ஒன்றுமே நமக்கு அருகாமையில் இருக்கிறப்ப அதன் அருமை தெரியாது. ஒய்ஃபுங்கிறவ கோயிலோட மூல விக்கிரகம் மாதிரி. புருஷன் தர்சன விக்கிரகம்தான். மூல விக்கிரகம் கோவிலுக்குள்ளே இருந்தால்தான் உற்சவருக்கு வெளியில் தேங்காய் பழம், கற்பூரம், அர்ச்சனை எல்லாம். உள்ளே ஒன்றுமில்லைன்னா உற்சவர் மியூசியத்துக்கு போக வேண்டியது தான். பார்த்துருப்பியே, அருங்காட்சியகத்தில் நிறைய பஞ்சலோக விக்கிரகங்கள் இருக்கும். எந்த கோவில், எந்த ஊர், எதுவும் தெரியாமே. கவிதா கண்களை அகல விரிக்கிறாள். மேடம், எங்கள் தமிழ்நாட்டு கோவில் பற்றியெல்லாம் பேசுகிறீங்க. நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா? இதற்குள் இங்கே அருணா தன் கணவரிடம் சொல்கிறாள். எல்லாம் நம்ம தமிழ்நாடு தானாம். லண்டன்லே படிச்சுட்டு வடக்கத்திக்காரனை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு. யார் சொன்னாங்க? என் தம்பி மாமியார் தான். பம்பாயிலே அவங்க பிளாட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்காளாம். புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டதாக கேள்வி. இந்த மாதிரிப்பட்ட பொம்மநாட்டிகள் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்தாத்தான் ஆச்சரியப்படணும். அதுவரையில் காதுக்கு மட்டுமே வேலை கொடுத்து கொண்டிருந்த பாட்டி விமர்சித்தாள். தொலைக்காட்சியில் இப்பொழுது கவிதாவையும் ராஷ்மியையும் ஒரு சேர காட்டினார்கள். ராஷ்மி பேசும்போது காதிலிருந்த பிளாஸ்டிக் தொங்கட்டான் அனாவசியத்துக்கு குதித்தது. லேடிஸுக்கும் அதே மனசுதான் இருக்கு கவிதா. ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ, அதாவது உடற்கூறு ரீதியாவோ மன ரீதியாவோ அவளுக்கு ஏற்ற புருஷன் அமையாமல் போகலாம். எங்கேயோ 1000ல் 10,000ல் 1 வேற துணை தேடி போகலாம். மற்றபடி இயல்பாகவே எந்த பொண்ணும் தான் வாழ்க்கைப்பட்ட கணவனோட ஒத்துப்போகிற மனப்பக்குவத்தை பெற்று இருக்கா. அவளாலே புருஷன்கிற உருவத்தில் சிங்கம், புலி, கரடியோட கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியுது. அப்படி முடியலைன்னா தனியாக போய் தன்னைத்தானே காப்பாற்றிக்க முடியுது. ஆண்கள் 20 வருஷத்துக்கு அப்புறம்தான் நிலைமை என்னங்கிறதை நினச்சி பார்க்கிறதே இல்லை. ஏதோ இந்த நிமிஷத்தோட வாழ்க்கையை முறிஞ்சிருங்கிற மாதிரி கிடைக்கிறதை எல்லாம் அனுபவிக்க துடிப்பாங்க. இன்னைக்கு படுக்கை துணையாக வர்ற எந்த பெண்ணும் நாளைக்கு வயசானதுக்கு அப்புறம் நமக்கு படுக்கையை தட்டி போடக்கூட வரமாட்டாங்கங்கிறதை அவன் ஒரே ஒரு கணம் யோசிச்சான்னா வெரைட்டி தேடி அலைய மாட்டான். கிருஷ்ணன் விருட்டென தலையை உயர்த்தி தொலைக்காட்சி பெட்டியை கூர்ந்து பார்க்கிறார். மூக்கு கண்ணாடியை பரபரவென வேட்டி முனையில் துடைத்து மாட்டிக்கொண்டு. மேடம், கடைசியாக ஒரு கேள்வி. கேளு கவிதா. என்னோட வருங்கால கணவர், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாரும் பாப் வெட்டிட்டு காதில் பிளாஸ்டிக் தொங்கட்டான் மாட்டினா அப்படியே நீ ராஷ்மி கிஷோர் மாதிரியே இருப்பேன்னு கிண்டல் பண்ணாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதற்கு உடனே பதிலளிக்கவில்லை ராஷ்மி. கவிதாவையே இமைக்காமல் ஒரு கணம் பார்த்தாள். லிப்ஸ்டிக் தடவிய உதடுகள் ஒரு நொடிப்பொழுது சோகத்தில் நெளிந்து உடனே சமாளித்து கொண்டன. ஏய், நான் கூட அப்படித்தான் நினைக்கிறேன். சின்ன வயசில் உன்னை மாதிரி தான் இருப்பேன். எனிஹவ், சந்தோஷமான இல்லறம் அமைய முன்கூட்டியே என்னுடைய வாழ்த்துக்கள். கவிதா கிருஷ்ணன்.
கிருஷ்ணன் என்று உச்சரித்த போது மட்டும் அவளது உதடுகளில் நெல்முனை அளவுக்கு அலட்சியம் எட்டி பார்த்தாற்போல் கூடமே சந்தோஷ ஆரவாரத்தில் துள்ளி குதித்தது. கிருஷ்ணன் நெஞ்சை ஒரு கையால் நீவி விட்டு கொண்டார். ராஷ்மி கவிதாவுக்கு பரிசு பொட்டலத்தை கொடுத்து கன்னத்தில் முத்தமிட்ட போது மாப்பிள்ளையாக வரப்போகிறவன் பெருமிதத்துடன் தனது மாமனார் பக்கம் திரும்பி பார்த்து மெல்ல அதிர்ந்தான். அண்ணி, மாமா தலை ஏன் அப்படி தொங்குறது? அனைவரும் கிருஷ்ணனின் பக்கம் தங்களது கவனத்தை திருப்ப கிருஷ்ணன் பயணப்பட்டிருந்தார். அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.